வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் தொகுதி அதிமுக எம்பி ராஜேந்திரன் சாலை விபத்தில் உயிரிழப்பு. தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு என முதலமைச்சர் பழனிசாமி இரங்கல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க பொதுமக்களுக்கு கடைசி வாய்ப்பு. இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறும் என அறிவிப்பு. முப்பத்தாறு மாதங்களில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உறுதி. சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட 10 புதிய வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவை. 2025ஆம் ஆண்டில் திட்டம் நிறைவேறும் என ரயில்வே நிர்வாகம் தகவல். புல்வாமா தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் பாகிஸ்தான் தூதரகம் முன் இந்தியர்கள் ஆர்ப்பாட்டம். இந்தியா, பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க விரும்புவதாக ட்ரம்ப் கருத்து. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் அதிமுக எம்பி ராஜேந்திரன் திண்டிவனம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார். ஓட்டுநர் உட்பட 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் தொகுதி அதிமுக எம்பி ராஜேந்திரன் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் காரில் ஜகாம்பட்டி வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்னை சென்று கொண்டிருந்தார். கார் விழுப்புரம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறி சாலை தடுப்பில் மோதியது. இந்த விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த எம்பி ராஜேந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கார் ஓட்டுநர் மற்றும் எம்பியின் உறவினர் 2 பேர் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் சி வி சண்முகம் உயிரிழந்த ராஜேந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் ராஜேந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த திண்டிவனம் செல்கின்றனர். இதேபோல் மற்ற அமைச்சர்களும் சென்னையிலிருந்து புறப்பட்டுள்ளனர். விழுப்புரம் அதிமுக எம்பி ராஜேந்திரன் மறைவிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விழுப்புரம் தொகுதி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். அனைவரிடம் விருப்பு வெறுப்பின்றி அன்புடன் பழகும் பண்பாளர் என்றும் தொகுதி மக்களின் பேரன்பை பெற்றவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜேந்திரனை இழந்து வாடும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் கூறியுள்ளார். மேலும் ராஜேந்திரனின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற இறைவனை வேண்டுகிறேன் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான இறுதிக்கட்ட சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் 2 தினங்களுக்கு நடைபெறுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி தமிழக தேர்தல் அதிகாரிகள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்ட திருத்த பணிகள் மேற்கொண்ட பின் கடந்த மாதம் 31ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. இந்நிலையில் கடைசி வாய்ப்பாக சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த முகாமில் 18 வயது பூர்த்தி அடைந்தோரை புதிதாக சேர்த்தல், பெயர் நீக்கம் செய்தல், திருத்தம் மற்றும் முகவரி மாற்றம் செய்தல் போன்றவைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரையிலும் பணியில் இருக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் அதற்கான படிவங்கள் பெறப்பட்டு பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 36 மாதங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டயாலிசிஸ் சிறப்பு சிகிச்சை பிரிவை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 36 மாதங்களில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் என்று கூறினார். இந்த ஆண்டுக்குள் 1000 டயாலிசிஸ் மையங்கள் திறக்கப்படும் என்றும் 1000 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணையை மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்படும் எனவும் விஜயபாஸ்கர் உறுதியளித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவுபடுத்த சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 3 நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. பணிகள் எந்தவித தொய்வும் இல்லாமல் திட்டமிட்டபடி அந்த 36 மாதங்கள் அது சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ள பணிகள் நிச்சயமா நிறைவேறும். மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 2015 250 டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட் இருந்தது. இன்றைக்கு 780 ஃபங்க்ஷனலா இருக்கு. இந்த ஆண்டு 1000 எக்யூப்மெண்ட் டயாலிசிஸ் சிறுநீரக இந்த சுத்திகரிப்புக்காக மட்டுமே 1000 டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக நிறுவனம்.
அதிமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் தமிழ் விரோதிகளாக இருக்கும் மத்திய பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் எனவும் அதிமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். வரைக்கும் ஒருத்தர் விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பாஜக வரக்கூடிய அமைச்சர்கள்லாம் இங்க பல நேரங்கள் ஆட்சி சரியில்லை, எதுவும் செயல்பாடுகள் சரியில்லை என்று மறுபடியும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாரு? முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேருக்கும் நிர்வாகமே தெரியாது. அவங்க 2 பேர் கையிலயும் தமிழ்நாடு கிடைச்சிருப்பது குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்கு. இப்படியெல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு இன்று அவர்கள் கூட்டணியிலே முந்தானேத்து செய்த அந்த விமர்சனத்தை எல்லாம் மறந்துவிட்டு இந்த ஆட்சியை பத்தி தான், இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை பத்தி விமர்சனம் செய்துவிட்டு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இது சந்தர்ப்பவாத கூட்டணியை தவிர வேறு என்ன கூட்டணியாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியையும் மத்தியிலே மக்கள் விரோத தேச விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் விரோதிகளாக இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியையும் நாம் விரைவிலே தூக்கி எறிய வேண்டும். அது நம் கூட்டணியின் வழியாக நிச்சயமாக செயல்படுத்தக்கூடிய ஒன்று. முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு தைலாபுரம் தோட்டத்தில் பாமக சார்பில் விருந்து வைக்கப்பட்டது. அதிமுக பாமக இடையே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி ஏற்பட்டது. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7 தொகுதியும் 1 மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாசுக்கு முதல்வர் முகாம் இல்லத்தில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்திற்கு விருந்திற்கு வருமாறு தமிழக முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ராமதாஸ் அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் விழுப்புரம் மாவட்டத்தில் பாமக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை புரிந்த முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். முதல்வரின் வருகையை ஒட்டி தைலாபுரம் தோட்டம் முழுவதும் காவல்துறையின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டு 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அசைவ உணவு, சைவ உணவு, பாரம்பரிய உணவு, கிராமிய உணவு என 50க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் தடபுடலாக பரிமாறப்பட்டன. இந்நிகழ்வில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, KP அன்பழகன், CV சண்முகம், MC சம்பத், அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி, JCT பிரபாகரன், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஆகியோர் பங்கேற்றனர். மத்தியில் ஆளும் பாஜக அரசு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து வருவதாக குற்றம் சாட்டிய ப. சிதம்பரம், சனாதனவாதிகளை எதிர்க்க திமுக, காங்கிரஸ் மீண்டும் கைகோர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மக்கள் விரோத மோடி அரசை கண்டித்து சென்னை திருவான்மியூரில் காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வேலை வாய்ப்புகளை ஒழித்து பொருளாதார ரீதியாக 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவை பின்னுக்கு தள்ளியுள்ளதாக பாஜக அரசு மீது குற்றம் சாட்டினார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து வருவதாக குற்றம் சாட்டிய சிதம்பரம், சனாதனவாதிகளை எதிர்க்க திமுக, காங்கிரஸ் மீண்டும் கைகோர்த்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டமன்றத்திலே தொழில் அமைச்சர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறார், தமிழகத்திலே பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையின் காரணமாக, GST வரி அமலாக்க முறையின் காரணமாக 50,000 சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டன, 5 லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் என்று அமைச்சர் அறிவிக்கிறார். ஆக இந்திய பொருளாதாரத்தை குலைத்தது யார்? இந்திய பொருளாதாரத்தை குலைத்து சிறு குறு தொழில்களை எல்லாம் மூடச் செய்து, வேலை வாய்ப்புகளை ஒழித்து, வரி பயங்கரவாதத்தை அவிழ்த்துவிட்டு இந்தியாவை பொருளாதார ரீதியாக 10 ஆண்டுகளுக்கு பின்தள்ளிய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். திமுகவை போல் அதிமுக கூட்டணியை தேடிச் செல்லவில்லை என்று கூறிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, விரும்பிய கட்சிகள் தானாக வந்து கூட்டணியில் சேர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர விருப்பம் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவர்களைப் போல நாங்கள் கூட்டணியை தேடி செல்லவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடையே மிக சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓட்டு வங்கி மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியாக இருக்கின்றது.
சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட 10 புதிய வழித்தடங்களில் புல்லட் ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக புல்லட் ரயில் சேவை வருகிற 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட உள்ளது. இதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. முதற்கட்டமாக மும்பை, அகமதாபாத் இடையே புல்லட் ரயிலை இயக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை, மைசூர், சென்னை, பெங்களூரு உட்பட 10 புதிய வழித்தடங்களில் அதிவிரைவு புல்லட் ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் திட்டம் வகுக்கப்பட்டு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2025 அல்லது 2026ஆம் ஆண்டில் திட்டம் நிறைவேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரகாண்டை தொடர்ந்து அசாமிலும் கள்ளச்சாராயம் குடித்த 22 பேர் உயிரிழந்தனர். அசாம் மாநிலம் கோலாகாட் மாவட்டத்தில் சல்மாரா என்ற தேயிலை தோட்டம் உள்ளது. இங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தனர். இதனையடுத்து அன்று இரவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 4 பெண்கள் உட்பட 22 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 11 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு உத்தரகாண்டில் இதேபோல் கள்ளச்சாராயம் குடித்த 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது அசாமிலும் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியா, பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை மிகவும் ஆபத்தானது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த 14ஆம் தேதி தற்கொலைப்படை பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இத்தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த டிரம்ப் மிகவும் கொடூரமான சூழ்நிலை என குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தில் இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் டிரம்ப் உறுதியளித்துள்ளார். இக்கொடிய செயலை புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், புல்வாமா தாக்குதல் குறித்து நிறைய தகவல்கள் தாம் பெற்று வருவதாகவும் இதுகுறித்து விரைவில் ஒரு அறிக்கையை வெளியிட விரும்புவதாகவும் டிரம்ப் அறிவித்துள்ளார். அதுவரை 2 நாடுகளும் அமைதி காக்க வேண்டும் என டிரம்ப் கருத்து வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே புல்வாமா தாக்குதலை கண்டித்து அமெரிக்கா நியூயார்க் நகரில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் அருகில் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பங்கேற்று புல்வாமா தாக்குதலை கண்டித்தும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். पाकिस्तान मुर्दाबाद वीर जवान शहीद वंदे मातरम पाकिस्तान जिंदाबाद पाकिस्तान जिंदाबाद पाकिस्तान ஜெயலலிதாவிற்கு நினைவிடம் அமைக்கக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களிடம் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக மக்கள் அநீதி பக்கம் நிற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். அம்மா ஒரு குற்றவாளி, அவருக்கு சட்டமன்றத்தில் படம் திறக்க கூடாது, அது பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர்லாம் படம் இருக்கிற இடத்துல அம்மாவுக்கு திறக்க கூடாதுன்னு இந்த ஹரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர் நம்ம டாக்டர் ராமதாஸ் சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நினைவிடம் கட்டக்கூடாது, அவர் ஒரு குற்றவாளி, அவருக்கு நேரம் உயிரோடு இருந்தா பெங்களூர் ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டு புடம் போட்ட தங்கம் டாக்டர் ராமதாஸ், சமூக நீதி காத்த போராளி, 70 வயசு பேராயிட்டு பெரியவர், அவர் பெரியவர், ஒரு வயசுக்கு தகுந்த நடைமுறை இருக்கணும். அது மாதிரிலாம் சொன்னீங்க. எங்க அம்மாவே இப்படி பேசிட்டு நீங்க எங்களோட கூட்டணி, அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களோட நீங்க ஓட்டை வாங்கி ராஜ்யசபாக்கு போவேன்னு சொல்றீங்களா? என்ன நியாயம் அது? இதுதான் பாட்டாளி மக்களை ஏமாத்துறது தானே இது. வேற என்ன இதுக்கு பேரு? இது பேரு என்ன? மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம். அது மாற்றம், ஏற்றம், பித்தலாட்டம். இதுக்கு பேரு. அது அவங்க நிர்வாகிகளுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். இனிமே ஏமாற மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் காயத்ரி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம்.
வரும் நாடாளுமன்றத்தை தேர்தல் களத்தில் எதிர்கொள்ளும் விதமாக அதிமுகவினரும் திமுகவினரும் சிறப்பாக தங்களது கூட்டணிகளையும் தொகுதிகளையும் ஒதுக்கி வருகின்றனர். இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அதிமுகவினரால் ஓரளவுக்கு கூட்டணி மற்றும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் டிஎம்கே சிறப்பாக இந்த தொகுதி ஒதுக்கும் முறையில் செயல்பட்டு வருகின்றனர். தற்போது பாத்தீங்கன்னா முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நடந்து முடிந்தது. இது தொடர்ந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் விரைவில் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள தொகுதிகளை அவர்களுக்கு என ஒதுக்கப்படும் என்று விரைவில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தொகுதி பங்கீட்டு குழு தலைவராக துரைமுருகன் இருக்கிறார். அவர்தான் இந்த தொகுதிகளை சிறப்பாக ஒதுக்கும் ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது துரைமுருகன் தலைமையில் இந்த குழுவானது சிறப்பாக செயல்பட்டு தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு டிஎம்கே தலைவரான ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக இந்த தேர்தல் களத்தில் செயல்பட்டு தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மதிமுகவினருக்கு ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று ஏற்கனவே பேச்சுவார்த்தை வெளியானது. இதைத் தொடர்ந்து திருமாவளவனுக்கும் ஒரு தொகுதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பேச்சுவார்த்தையும் வெளியாகியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் உறுதியாகும் வரை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சக்கரவர்த்தியுடன் செய்தியாளர் காயத்ரி. நெல்லை வரக்கனூர் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். நெல்லை மாவட்டம் வரக்கனூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பட்டாசு ஆலையில் நேற்று திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் ஆபத்தான நிலையில் கோவில்பட்டி மற்றும் நெல்லை அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் கஸ்தூரி, கிருஷ்ணம்மாள், நீதிராஜ், மாரியம்மாள் ஆகியோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் உடல்கள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பணத்திற்கு ஆசைப்பட்டது இல்லை என்று மக்கள் நலனுக்காக மட்டுமே ஆசைப்படுபவர் என அவரது மகன் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் கும்பகோணத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார். இதில் பேசிய அவர், விஜயகாந்த் பணத்திற்கு என்றுமே ஆசைப்பட்டதில்லை என்றும் அதனால்தான் கஜா புயல் நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்கினார் என தெரிவித்தார். மேலும் வரக்கூடிய தேர்தலில் விஜயகாந்த் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது எனவும் விஜய் பிரபாகரன் தெரிவித்தார். முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் பலனும் சொல்லும் போது நம்ம தலைவர் அறிவிச்சார் 1 கோடி ரூபாய் கஜா புயலுக்கு. இன்னும் நாங்க ஆட்சிக்கு வரல, எதுவுமே பண்ணல. இருந்தாலும் இவ்வளவு பண்றது யார்? கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். ஏன்னா அவர் இன்னைக்குமே பணத்துக்கு ஆசைப்பட்டது இல்ல, மக்கள் மேல மட்டும்தான் அவர் ஆசை வச்சிருக்காரு. என்னதான் மற்ற தேர்தலில் மக்கள் அவரை தூக்கி போட்டாலும் செவுத்துல அடிச்ச பஞ்சமா திரும்பி உங்க முன்னாடி தான் நிற்பாரு அவரு. ஏன்னா கேப்டன் எதுவுமே தெரியாது, மக்கள் 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 மட்டும்தான். ஏன்னா என்ன நாட்டில் நடக்குது எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தலைவர் இல்லாம ஆட்சி இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாரும் சொல்றீங்க உடம்பு சரியில்லைன்னு. உடம்பு சரியில்லை எங்க வந்து நிக்கிறீங்க? காஞ்சிபுரம் அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லன் நகரில் ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் மிஷின் உள்ளது. இந்நிலையில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு பின்னர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்றுள்ளனர். அப்போது அலாரம் அடித்ததால் கொள்ளையர்கள் தப்பி ஓடினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தடயவியல் நிபுணர் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏடிஎம்மில் அலாரம் அடித்ததால் பல கோடி ரூபாய் தப்பியுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி அருகே ஜாதி கலவரத்தை தூண்டும் வகையில் டிக்டாக்கில் செய்தி பரப்ப காரணமான நண்பனை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த தாழப்பேடு கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கட்ராமன். இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன் ஒரு சமூகத்தை மிகவும் கொச்சைப்படுத்தி டிக்டாக் என்ற சமூக வலைதளங்களில் செய்தி பரப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் வெங்கட்ராமனை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் வீட்டிலிருந்து வெங்கட்ராமனின் தந்தையை போலீசார் கைது செய்து விசாரணைக்காக
அழைத்து சென்றனர். இதனை அறிந்த வெங்கட்ராமன் டிக்டாக்கில் செய்தி பரப்ப காரணமான அவரது நண்பர் விஜயை தனியாக அழைத்து சென்று மது அருந்த வைத்து கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு திருத்தணி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிக்டாக்கில் விளையாட்டாக செய்த செயல் கொலையில் முடிந்திருப்பது அப்பகுதி மக்களில் அச்சத்தை ஆழ்த்தியுள்ளது. விருதுநகர் சமூக நலத்துறை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 29,000 ரூபாய் ரொக்கத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நலத்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கப்படுவதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு ஏராளமான புகார்கள் வந்தன. இந்நிலையில் சமூக நலத்துறை அலுவலகத்தில் லஞ்சத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத 29,000 ரூபாய் ரொக்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அலுவலகத்தில் இருந்த ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரியில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் பாய்ந்தது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலிருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் ஆகிய 3 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தருமபுரி அடுத்துள்ள சோகத்தூர் மேம்பாலம் அருகே சாலையோரம் அமைந்துள்ள குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் பாய்ந்தது. ஊரே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பொறியாளர்கள் உடனடியாக நீர் ஏற்றத்தை நிறுத்தி குழாயை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். நீர் கசிவு இருக்கும்போதே பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் தற்போது பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். திருச்சி விமான நிலையத்தில் மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 34 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசியாவிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்த ஏரேஷியா விமானத்தில் பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதில் 34,69,000 ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மலேசியாவை சேர்ந்த பெல்ஜியா தாஸ் விக்டர் என்பவரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே தனியார் பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் நிலை தடுமாறி எதிரே வந்த தனியார் பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் சென்ற மணிகண்டன், வேல்முருகன், பத்மாவதி ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திரிஷா என்ற 12 வயது சிறுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சிங்கப்பூரில் வசித்து வரும் இவர்கள் ராஜமன்னார்குடியில் நடைபெறும் திருமணத்தில் பங்கேற்பதற்காக காரில் சென்றபோது விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் நீதிமன்ற வளாகத்தில் கைதி பிளேடால் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கருமலைக்கூடல் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர்ராஜன். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சுந்தர்ராஜை போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது போலீசார் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக கூறி காலனிக்குள் மறைத்து வைத்திருந்த பிளேடால் சுந்தர்ராஜன் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை முயன்றார். போலீசார் தடுக்க முயன்றபோது சிறிதளவு பிளேடை விழுங்கியுள்ளார். உடனடியாக அவரை சேலம் அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். நீதிமன்ற வளாகத்தில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தெலுங்கு திரையுலகின் பிரபல இயக்குநரான கோடி ராமகிருஷ்ணா காலமானார். அவருக்கு வயது 69. கடந்த 30 வருடங்களில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, தமிழ் ஆகிய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கி புகழ்பெற்றவர் 69 வயதான கோடி ராமகிருஷ்ணா. அம்மன், அருந்ததி, பாரத் பந்த் ஆகிய படங்கள் இவருக்கு புகழை தந்தன. இந்நிலையில் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கோடி ராமகிருஷ்ணா சிகிச்சை பலனின்றி காலமானார். கோடி ராமகிருஷ்ணாவின் மறைவிற்கு திரையுலக பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடிகை கௌதமி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கோடி ராமகிருஷ்ணா தங்க இதயம் கொண்டவர் என்றும் சிறந்த இயக்குநர் எனவும் தெரிவித்துள்ளார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார்.